பொதுவாக இன்றைய கிறிஸ்தவ ஜெபக்கூடுகளுக்கு நடுவிலும், முக்கியமான கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்கள் நடுவிலும், இல்லைன்னா விசேஷ கூட்டங்கள் நடுவிலும், இல்லைன்னா டிவி வழியாக ஊழியங்கள் செய்கிற சூழலிலும், ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை பார்க்க முடியும். அது என்னன்னு சொன்னால், அந்த கூட்டத்தை நடத்துகிறவர், அந்த ஜெப கூட்டத்தை நடத்துகிறவர், அந்த நற்செய்தி கூட்டத்தை நடத்துகிறவர், இல்லைன்னா சபை கூட்டம் என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த கூட்டங்களை நடத்துகிறவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிக்க போகிறாரு. இன்றிலிருந்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதுவரையிலும் உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, இன்று எல்லாம் மாறப்போகிறது. இன்றிலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகப் போகிறது. பிரச்சனைகள் நீங்க போகிறது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த விதமாக ஜனங்கள் பொதுவாக தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கிற பல நன்மைகளை இந்த கூட்டங்களை நடத்துகிறவர்கள் விசேஷமாக முன்னிலைப்படுத்தி இதெல்லாம் இன்றைக்கு நீங்க போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு விசேஷமாக ஆசீர்வதிக்க போகிறார். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மத்தியில் இருக்கிற கட்டுகளையும் உங்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளையும் எல்லாவரையும் நீக்கி போடு என்று சொல்கிறார். சாபங்களெல்லாம் நீங்க போகிறது. இப்பொழுதே நான் பார்க்கிறேன், அநேகருடைய வாழ்விலே பிரச்சனை நீங்குகிறது, வியாதிகள் விலகுகிறது, கட்டுகள் அவிழ்கிறது, கவலைகள் மறைகிறது, புதிய வாசல் திறக்கிறது, வியாபாரம் செழிப்படைகிறது, இந்த விதமாக சொல்லுவார்கள். இப்போ இதில் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போது ஆண்டவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க, அது ஜெப கூட்டமோ நற்செய்தி கூட்டமோ எந்த ஒரு பொதுவான கூட்டமோ, அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இன்றைக்கு நீக்குகிறார். இல்லைன்னா அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இதுவரையிலும் கிடைக்காத ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. இதுவரையிலும் நீங்காத இருக்கிற துன்பம் நீங்க போகுது. இப்போ என்ன கேள்வின்னா, இந்த விதமாக ஆண்டவர் இந்த நாளில் அவர்களுக்கு விசேஷமான ஒரு நன்மையை செய்வதனுடைய காரணம் என்ன? இந்த டிவி வழியாக கேட்டவங்க, யூடியூப் வழியாக கேட்குறவங்க, இல்லை ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறவங்க, இன்றிலிருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறாங்க. இன்றிலிருந்து அவங்களுடைய பிரச்சனை நீங்க போகிறது. இந்த விதமான ஒரு திருப்பம் இவர்களுக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு ஏன் ஆண்டவர் இன்றிலிருந்து ஒரு காரியத்தை செய்கிறார்? நேற்று வரை நடக்கலை, போன வாரத்தில் நடக்கலை, போன மாதம் நடக்கலை, இன்றைக்கு நடக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? இந்த கூட்டத்தில் இவங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த டிவி வழியாக இந்த நிகழ்ச்சியை இவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜெப கூட்டத்தில் இவங்க பங்கு பெற்றிருக்கிறாங்க. இந்த விசேஷமான போதகர் பேசுகிற சபை கூட்டத்தில் இந்த மக்கள் கலந்துருக்கிறாங்க. இந்த காரணத்திற்காக ஆண்டவர் இதுவரையிலும் அவங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நீக்கி இன்றிலிருந்து அவங்களுக்கு எல்லாம் நன்மை செய்ய போகிறாரா? அப்படி என்றால் வேதாகமத்தில் ஒரு ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்கிறதுனாலையோ, ஒரு சபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுனாலையோ, இல்லைன்னா டிவி வழியாக சில நிகழ்ச்சிகளை பொதுவாக கேட்கறதுனாலையோ ஆண்டவர் இதை பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பேன், இதை பார்த்து அவருடைய பிரச்சனை தீர்ப்பேன் என்று சொல்லுகிற விதமான காரியங்கள் எதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியாது. ஜெபக்கூட்ட பங்கேற்போ இல்லைன்னா சபை கூட்ட பங்கேற்போ ஒருவருடைய வாழ்வினுடைய பிரச்சனைகளை நீக்குவதற்கு தேவனுக்கு தேவையான காரணம் என்று வேதாகமத்தில் எங்கும் பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு ஜெப கூட்டத்திலும் பாருங்கள், விசேஷமாக விசேஷங்கள் பாஸ்டர்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. நடக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று உங்களுக்கு இந்த பிரச்சனை நீக்க போகிறது, இந்த கஷ்டம் அகலப் போகிறது, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரப்போகிறது, எத்தனை பேர் விசுவாசிக்கிற விதமாக கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த மக்கள் கூடி வந்த இடத்துல இந்த பிரச்சனை நீங்குவதற்கு புதிய ஆசீர்வாதம் வரைக்கும் என்ன காரணம்? நிச்சயமாக வேதாகமத்தில் ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறதுனால பொதுக்கூட்டம் கலந்து கொள்ள பிரச்சனை நீங்கும் என்று சொல்லப்படுவதே இல்லை. அப்படின்னால் இது என்ன? அப்போ இந்த தேவ ஊழியர்னு சொல்லப்படுகிற போதகர்கள் எந்த அடிப்படையில் இதை சொல்கிறாங்க? அவங்க சொல்லுகிற துணி என்ன? அன்றைக்கு அந்த கூட்டத்தில் ஆண்டவர் விசேஷமாக பேசுகிறார், இல்லைன்னா ஆண்டவர் இப்படி செய்ய போகிறான்னு சொல்லுகிறார்களே, இதற்கு எந்த அத்தாரிட்டி? இவர்கள் எதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஜனங்கள் விதமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள்? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காகவோ, ஒரு பொதுவான நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காகவோ, ஒரு அற்புத கூட்டம் கலந்து கொண்டதற்காகவோ, ஒரு சபை கூட்டத்தில் பேசப்போகிற ஒரு விசேஷமான போதவருடைய கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காகவோ ஆண்டவர் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துவார், இல்லைன்னா இதுவரை இந்த கஷ்டங்களை நீக்குவார். அவ்விதமாக நம்புவதற்கு நமக்கு வேதத்தில் ஆதாரம் இல்லை. இது அநேகருக்கு வியப்பாக இருக்கும். அது என்ன, கூட்டத்தில் வந்திருக்கவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஜெப கூட்டத்தில் வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவ்விதமாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நம்பும்படியான வேத வசனங்கள் இல்லை. அப்போ யாரை ஆசீர்வதிப்பார்? நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வேத பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாத விதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாத விதி என்ன தெரியுமா? ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு எபேசியர் 1:3 சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாத விதி என்னவென்றால், ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
அவர் தேவனுடைய பிள்ளை என்கிற மறுபிறப்பின் நிலைமை அடையணும். அந்த மறுபிறப்பின் நிலையை அவர் அடைகின்ற பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்படுவார். அப்பொழுது ரோமர் 8:17 சொல்லப்பட்ட விதமாக பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே என்ற அடிப்படையில் அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ எந்த ஒரு மனிதரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதனுடைய பின்னால் இருக்கிற ஆசீர்வாத விதி என்ன, ஆசீர்வாத அடிப்படை என்னென்று பார்க்கும் பொழுது நாம் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறதுனால அல்ல, ஒரு விசேஷ பிரசங்கியார் பேசுகிற பொழுது நாம் கலந்து கொண்ட காரணத்துக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதில்ல, இல்லை ஒரு விசுவாசத்தோடு நம்ம வந்திருக்கிறோம் அதனால் எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறோம் என்பதில்லை. அந்த கூட்டத்தில் நாம் ஒன்றை வேண்டுமானால் கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு இரட்சகராக பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைமைக்குள்ளே நாம் வந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்கின்ற ஒரு ஆசீர்வாத விதியை குறித்த செய்தியை பெறலாம் என்று அங்கே ஆண்டவர் கூட்டமாக ஆசீர்வதிக்கிறார் என்றால், கூட்டமாக அற்புதம் செய்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கூட்டத்துக்கு வருவது தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கான காரணமாக இருக்கிறது. அவ்விதமாக அருமையானவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள், சபை கூட்டங்களை கலந்து கொள்ளுங்கள், பொதுக்கூட்டங்களை கலந்து கொள்ளுங்கள். அங்கே கலந்து கொள்ளுகிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட வேண்டும் என்றால், ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பான தேவ விதிகளை உங்களுக்கு சொல்லித்தரலாம். உங்களுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவதற்கு தேவையான ஆவிக்குரிய வழிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியான தேவ ஆலோசனை சொல்லிக் கொடுக்கலாம். அந்த ஆலோசனையை, அந்த விதியை நீங்கள் கேட்டு அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ வருகிற பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வாத அடிப்படை என்னவென்றால், நீங்கள் ஆண்டவரை முதலாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டுடைய வழிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஆண்டுடைய உறவை தேட வேண்டும், கர்த்தருடைய நோக்கத்துக்காக வாழ வேண்டும், கர்த்தருடைய இலக்கை அறிந்து அந்த இலக்கினுக்கு செல்ல வேண்டும். இதுதான் ஆசீர்வாத விதி. இதற்கும் பதிலாக நம்ம கூட்டத்திற்கு வந்துவிட்ட காரணத்துக்காகவோ பிரசங்கமுடைய வல்லமையின் அடிப்படையிலோ நாம் ஆசீர்வதிக்க வழி இருக்கு வேதம் சொல்லவில்லை. இதை புரிந்து கொள்வதற்கு அநேகருக்கு கடினமாக இருக்கும். ஏனென்றால் நம்ம அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். கூட்டங்களை கலந்து கொண்டா, ஜெப கூட்டங்களை கலந்து கொண்டா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கூட்டங்களில் கலந்து கொள்வதனால ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம். கூட்டங்களில் ஆசீர்வாதம் தொடர்பான செய்திகளை கேட்குறதுனால ஆசீர்வதிக்கப்படலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்தில் வந்தால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட காரணத்துக்காகவே அன்றைக்கு அற்புதம் நடக்கலை. பிரசங்கம் பண்ணார் ஆண்டவர், போதனை கொடுத்தார். அந்த போதனைகள் அவர்கள் கேட்டு அவருடைய வாழ்க்கையில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் ஆசீர்வாதத்திற்கான வழி ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவர்களோ அப்படி இல்லை, அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காகவே அற்புதம் நடக்க வேண்டிய எதிர்பார்த்தால் ஆனால் அது நடக்கவில்லை. யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்கிறார்கள். இன்றைக்கி பல தேவ ஊழியர்கள் தங்கள் கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டத்தினரில் அறிவிப்படுகிறார்கள், ஆண்டவர் இப்படி உங்களை இன்றைக்கி ஆசீர்வதி. இது எந்த அதிகாரத்தில் இவர்கள் சொல்லுகிறார்கள்? இல்லை என்றால் இப்பொழுதே உங்களுடைய பிரச்சனை நீங்கிறது, இப்பொழுதே உங்களுக்கு புதிய காரியம் நடக்கிறது, இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருகிறார், இப்பொழுதே உங்களுக்கு வேலை தருகிறார், இப்பொழுதே உங்களுக்கு தொழில் ஆசீர்வாதம் பெறுகிறது, இப்பொழுதே நீங்கள் சொந்த வீடு வாங்க போகிறீர்கள், இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளை திருமணம், இந்த விதமாக சொல்லுவதற்கு எந்த அடிப்படை? அப்போது எந்த ஒரு போதகரும் எந்த ஒரு போதகர் நடத்துகிற கூட்டங்களுடைய ஆசீர்வாத விதிகளைத்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த ஆசீர்வாத விதிகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தங்களுடைய வாழ்விலை பெற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரோடு பேசி ஆண்டவரத்தில் காரியங்களை சொல்லி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ அர்ப்பணித்து இந்த அடிப்படையின் பின்னால் தான் ஆசீர்வாதங்கள் வரும். சில நேரங்களில் தேவனை அறிந்து கொள்வதற்காக, கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இதுவே அவர்களுக்கு தொடர் வழி அல்ல. இது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவதற்காக, அவர்கள் தேவன் அறிந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த ஒரு கிருபையின் வாய்ப்பு. அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், தொடர்ந்து நன்மை பெற வேண்டும் என்றால், அந்த கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை என்கின்ற நிலையை அடையணும். அதுதான் ஆசீர்வாதம். அதில் தான் ஆசீர்வாதம் வருகிறது. பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டார்களே, இல்லைண்டா இரவு கூட்டத்தில் கலந்து கொண்டார்களே, இல்லைண்டா நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்டார்களே, இல்லைன்றால் அற்புத சுகமளிக்கு கூட்டத்தில் கலந்து கொண்டார்களே என்ற காரணத்திற்காக அல்ல. இன்றைக்கு இந்த விதமாக ஊழியர்கள் இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டதற்காக கர்த்தர் உங்களை இவ்விதமாக ஆசீர்வதிக்க போகிறான்னு சொல்லுகிறதுனால ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வருவதற்கு பதிலாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக அறியப்பட்ட இவர்களிடத்தில் திரும்ப திரும்ப அவர் வருகிறார்கள். இது போன்ற நற்செய்தி கூட்டங்களில், இது போன்ற ஜெப கூட்டங்களில், இது போன்ற வல்லமை கூட்டங்களில், இது போன்ற தியான கூட்டங்களில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெறலாம் என்ற நம்பிக்கையில் அந்த அடிப்படையில் தான் வருகிறார்கள். எனவே நாம் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிறவர்களை எல்லாம் ஆண்டவர் இந்த விதமாக ஆசீர்வதிக்கிறார் சொல்லுகிற பொழுது ஆசீர்வாதத்திற்கான வழியாக இதுதான் காட்டப்படுகிறது. இது போன்ற கூட்டங்களை நீங்கள் கலந்து கொள்ளணும், இது போல் கூட்டங்களை நடத்துகிற ஊழியக்காரருடைய ஜெபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ இது ஒரு வேதத்தினுடைய அடிப்படையற்ற ஒரு கலாச்சாரம், இது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். இதனால் உண்மையான ஆசீர்வாதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாத விதி என்பது
அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவிதமாக தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைமைக்கு வந்து அந்த தேவனுடைய பிள்ளை என்ற நிலைமையின் அடிப்படையில் தேவரோடு வாழ்வதன் விளைவாக வருகிறது. எனவே உண்மையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால் கர்த்தரை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஊழியர்களும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால் இதோ உங்களை ஆசீர்வதிக்கிறார், இதோ உங்களுடைய நிலைமை நீக்கிறார் அப்படி சொல்வதல்ல. உங்களுடைய நிலைமை நீங்குவதற்கும் உங்களுடைய பிரச்சனை நீங்குவதற்கும் உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதம் என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான போதகனுடைய கடமை.